பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோடில் நம்ம தங்கமயில இருந்துட்டு வீட்டில் நடந்தது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துக்கிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக அவரை நான் எவ்வளோ ஆசையாக கல்யாணம் பண்ணேன், சந்தோஷமாக வாழலாம் தான் நினச்சேன். ஆனால் என் அம்மா நடந்துக்கிட்டதுனால நானும் பொய் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், உண்மையை சொல்ல முடியல. ஆனால் கடைசியில் இப்போ எல்லாரும் சேர்ந்ததுனால என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு. ஆனால் இதுக்காக நான் ஓஞ்சு போய் அப்படி நின்றுட மாட்டேன். என் பாப்பாவையும் என் குடும்பத்தையும் நானே நல்லபடியாக பார்த்துப்பேன். நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன்ற ஒரு துளி கஷ்டம் கூட இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் நான் உயிரை நினச்ச என் மாமாவே நான் வந்த உடனே அவர் வேறு ஒரு பொண்ணை தேடிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயில் இருந்துட்டு ஃபீல் பண்ணி நடந்து வந்துட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சரவணனும் அஞ்சலியும் அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு, என்ன சொல்கிறதுனே தெரியல, அதனால் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்னாலையும் சொல்லாட்டி போனாலையும் நம்ம 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நீ மயிலை பற்றி கொஞ்சம் யோசிச்சியா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவளை பற்றி யோசிக்க என்ன இருக்குது, அவளை பற்றி யோசிக்க என்னமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் எல்லாரும் ஒரு இடத்துல கூட்டமாக இருக்காங்க. யார் என்னன்னு போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல தங்கமயில் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க. தங்கமயில் நம்ம சரவணனும் அஞ்சலியும் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.